வைத்திருப்பது தேவநாமம் மகிமைப்படுவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகம் இருக்கீங்களா? இந்த நாளில் எழுதப்பட்ட ஒரு பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. பாடல் தான் அவருக்கு மனசுல உற்சாகத்தை கொண்டு வந்தாமே. ஹல்லேலூயா. புக் எடுங்க, புக் எடுத்து அது அந்த கீழ்ச்சி வளர்க்க அந்த பாடல். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை மிகவும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை மட்டுமல்ல, உங்கள் அனைவரையும் மிக 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 அதிகமாக நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்படி இந்த வேளையில அவரை சந்தித்தாலும் சரி, சாட்சியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆகவே பாடல்களோட கர்த்தனை ஏற்றபடியாக ஆமென். இது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட பாடல். ஹல்லேலூயா. என் தலையில் முத்தமிட்டு மார்பில் சாய்த்துக் கொண்டீர், உம் அல்லையில் தூக்கி வைத்து சேர்த்தணைத்துக் கொண்டீர். என் தலையில் முத்தமிட்டு மார்பில் சாய்த்துக் கொண்டீர்,
நாம் காட்டும் சிறுதல அன்பை பார்க்கிறோம். இது பேரன்பை வைத்து நாம் நடக்கிறதே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தெய்வத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களை கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். இதை பார்ப்போம். சொல்ல மறுத்துவிட்டேன். உண்மையான அன்பு தாயாரவர்கள் நாங்கள் வரும்போதெல்லாம் அப்படிப்பட்டதான நல்ல உபசரிப்பை எங்களுக்கு செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் மனப்படாதபடிக்கு எங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் செய்து போட்டுட்டு எங்களை அனுப்புவாங்க. நன்றியம்மா. அவர் சொல்லி நான் மீற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு
சரணமும் பல்லவி சரணத்தை பாடிக்கிறேன். எனக்கு செய்த நன்மைகள் சொல் கணக்கி அவை எண்ணி எண்ணி நான் துடிக்கிறேன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அதுக்கு இடம் நான் ஒரு பாட்டு பாடி பதவி உதவி செய்யணும். ஆமென். திகையாதே கலங்காதே, கர்த்தர் நான் உனக்காய் இருக்கின்றேனே. வெகுவாய் கவலைப்பட்டு கண்ணீர் விடாதே. திகையாதே கலங்காதே, கர்த்தர் நான் உனக்காய் இருக்கின்றேனே. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த முக்கியமான நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கான உடன்படிக்கை வேண்டியதை கர்த்தர் பேசும்படியாக முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.
சின்ன குறிப்பெடுத்துட்டு வந்தேன். எழுதிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அதனால கூட தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன பண்ணணும்? குறிப்பு பார்க்க கூடாது. குறிப்பை பார்க்காம வேகத்தை பார்த்து நீ மெசேஜ் கொடுன்னு சொன்ன குறிப்பு மறைந்து விட்டது. வேதனைக்கு முன்பாக இருக்கிற ஆமென். அல்லேலூயா. அதை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான நல்ல காலை பொழுது ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் முழுவதுமாய் கண்ணியமை போல எங்களை காட்டி ஒரு புதிய மாதத்திலே புதிய இந்த மாதத்தின் ஆராதனையிலே எங்களை கொண்டு வந்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சுத்திருக்கோம். அன்று நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா புதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வயசாக ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. வயசுலாம் இருக்காதுங்களா? 76 வயசு. அல்லேலூயா. கர்த்தர் ஆளுகளை நிற்க வைத்திருக்கிறார். நாமே நாளே நாம் தெரிந்து கொள்ளப்படுவதான கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வருகை குறித்ததான காரியம். நாமே அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் நாம் பார்க்கிறதான சிறப்பான காரியம் அவர் வருகை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனம். அல்லேலூயா. தெளிவாய் அவர்கள் கேட்கிறார்கள். என்னவென்று கேட்கிறாங்க? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி அங்கே மேலே சொல்லப்பட்டதான காரியங்களை குறித்து சொல்றாங்க. எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன சொல்லி அடையாளத்தை கேட்கிற மக்களால் விழுந்தனாலே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுதான வார்த்தை. முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க. 4ஆம் வசனம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்காதீர்கள். அப்படியே 24ஆம் வசனம். 24ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் செய்வார்கள். செய்தாங்களா? இல்லையா? அவன் இவைகளை செய்கிறார்கள் எனக்கு தெரியும் என்று சொல்றார்கள். சொல்லுமே கள்ள தீர்க்கதரிசிகள் நாட்களிலே இருக்கிறார்கள். அவன் அவனா இல்லையா? அல்லேலூயா. அவர்களும் கூட என்ன பண்ணுவாங்க? பெரிய அடையாளங்களையும்
அற்புதங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவர்களே ஏமாற்றுவதாக இருக்கிறார்கள். அவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழும் மக்கள் மத்தியிலே ஏமாற்றுகிற கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறாமே. ஹல்லேலூயா. அடுத்ததாக அடுத்த ஒரு 5ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வந்து நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார். பிரியமான நாட்களிலே வஞ்சகத்தினோடு ஆண்டவரை சொல்லுகிற ஆட்கள் வந்துவிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமான இவர்களுக்கெல்லாம் நாம் எப்படி இருக்கணும் வேதம் சொன்னா எச்சரிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். நிறைய விளக்கலாம் என்று சொல்லி கடந்து போற வழியில நேரத்துக்கு அறினால் சுருக்கமாக போகிறேன். ஆமென். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடந்த காலங்களில் பார்த்தா அநேகர் இந்த பூமியில இருக்கிற நான் நிறைய சொல்லி நான் கிறிஸ்து, நான் இயேசு என்று சொல்லி யாரையும் வஞ்சித்த மக்களாய் கடந்த காலங்களில் அநேகர் வந்தாங்க. எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அவங்க எல்லாம் நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அநேகரை வஞ்சித்தவர்களாக அவர்களுக்கு எல்லாருக்கும் நாம் எச்சரிக்கை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. கேள்விப்படுறோமா இல்லையா? எத்தனை யுத்தங்கள் நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதான் விசேஷமாக சொல்லுவேன். இன்னும் ஓய்ந்த பாட்டிய ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிறதான யுத்தம், இது போல பழைய காலத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆமென். விசேஷமாக சொல்லுவீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் கூட என்னது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா முடியல. அப்படி இதை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக 7ஆம் வசனம் வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகுமா? உண்டாவது நாம் கேள்விப்படுகிறோமா? அவன் ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல, அன்பு பாராட்டுகிற ஜனங்களா நாட்டிலே இல்லை. அவன் அதுதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழுப்புகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்புகிறது. அவன் எழுப்புறதா நீங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் பாருங்க, அமெரிக்கா நமக்கு உதவி செய்வது போல செய்து நம்மை என்ன பண்றாங்க? வஞ்சிக்கிறாங்க. ஆமென். அதுபோல நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமான ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களை நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே அநேக தேசங்களிலே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறதால் காரியமாக இருக்கிறது. ஆமென். விசேஷமா ஒரு இடத்துல சாப்பாடு கூட சாப்பிட முடியாம மண்ணை குழைச்சி அதை என்ன பண்றாங்க? உணவாக உட்கொள்ளுது. அப்ப எத்தனை அளவுக்கு பஞ்சங்கள் இருக்கிறது. நம்ம அதுதான் இருக்கிற பாகிஸ்தானில் கூட அந்த உணவு விலைகளில் பார்த்தோம் என்றால் நம்ம நாட்டில ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சர்க்கரை எவ்வளவு இருக்கு? ஒரு 40 ரூபாய் இருக்குமா? இருக்குது. ஆனால் அங்கே 170 ரூபாய்க்கு சர்க்கரை ஒரு கிலோ. அப்படின்னா அங்க என்ன இல்ல, சுபிட்ச விலை, பஞ்சங்கள் இருக்கு. அப்படி போல இந்த நாட்களிலே பஞ்சங்கள் இருக்கிறது, கொள்ளை நோய்கள் இருக்கிறது. அவன் கடந்த 2 வருஷங்களுக்கு முன்பு தான் என்ன பண்ணான் பார்த்தான், கொரோனா என்கிறதான கொள்ளை நோயை பார்த்தோம். அவன்
பார்த்தோமா இல்லையா? எத்தனை லட்சங்கள் மரித்து போன நாம் பார்த்தோம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணல, தரையில் விழவில்லை. ஆமென். அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கண்கூடாக எத்தனையோ பூமி இன்னும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இவையெல்லாம் எவைக்கென்று? இவையெல்லாம் எவைகளுக்கு ஆரம்பம்? வேதனைக்கு ஆரம்பம். இப்படி நடக்கிறது எதற்காக நடக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய வருகைக்காக இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை மட்டும் நான் ஒரு பாடலாக உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விட்டது, வசந்த காலமே, ஆபத்துக்கள் நெருங்கினது, வருகையின் நேரமே, வருகையின் நேரமே. அத்திமரம் துளிர் விட்டது, வசந்த காலமே, ஆபத்துக்கள் நெருங்கினது, Thank you.
வரப்போகிறார். அதற்குரியதான அடையாளங்களும் சம்பவங்களும் இந்த பூமியிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. அவர் வருகை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ வருவார்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். அதே 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள். விழிப்புல கண்ணு முடிச்சுக்கல எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். விழித்திருங்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அதை 44ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமென். யார் ஒருவர் கர்த்தருடைய வருகை இருக்கிறது என்று நம்புகிறார்களோ நிச்சயமாக அவர்களெல்லாம் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தம் என்று சொல்கின்றவர்களே, எது ஆயத்தம்? ஹல்லேலூயா. வசனத்தின்படி நம்ம எடுத்து வாசிப்போம். ஒன்று தெசலோனிக்கேயர்களே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய், அப்படின்னு அர்த்தம், ஆயத்தமாய், ஹல்லேலூயா, ஆயத்தமாய் இருக்க கடவோம் என்று சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. என கருமையாளே, இந்த நாட்களிலே வஞ்சக உள்ளங்கள் அநேகம் இருக்கிறது. ஆமென். அவரிடத்திலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாம நமக்கு குழி வெட்டுகிறவர்கள் நம் கூடவே இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் கூடவே இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாது. பின்னாலே அவர் தான் நமக்கு குழி வெட்டினார்கள் தெரிய வரும்போது மனது சஞ்சலப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென். பிரியமான இப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் வரப்போகிற திட்டம் தெளிவாக
வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 15, 16. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் மரித்தவர்களுக்கு முன்பாக முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில், நல்ல கவனி இந்த வார்த்தை, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் முதன்மையான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வருவார். அதையே சொல்லுவேன், வருகை நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறாமே. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முன்பாக ஏற்கனவே பரிசுத்தமாய் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாய் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து, கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் மரித்திருக்கிறார்கள். கர்த்தர் வரும்போது அவர்தான் எழுந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை என்ன பண்றாங்க நினைக்கிறேன், மரண வீடுகளிலே பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படியான வாழ்க்கையில் காணப்படவில்லை என்றால் நாம் எப்படி ஆகும்? கைவிடப்பட்டவர்களாய் மாறிப்போம். இந்த அருமையான சபை நான் பார்க்கும்போது ரொம்ப உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட்டது. அநேக சபைகளே இப்படி பெண்ணுடைய தரித்தவர்களாய் இருப்பது காண கிடைக்காது. நம்முடைய சபையில எல்லாரும் பெண்ணுடைய தரித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் இல்லையா? கரங்களை தட்டலாம். தேவன் உங்களுக்கு சொன்னதான கட்டளை கடைபிடிக்கலாமே. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான எதற்காக சொல்லுகிறான், இந்த பெண்ணுடைய எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆமென். நான் பரிசுத்தமானவள், நான் பரிசுத்தமானவள் என்று சொல்லி நீங்கள் இருக்கும்படியா நீங்கள் அணிந்து கொண்டு வருகிறீர்கள். அணிந்து கொண்டு வருவது மாத்திரமல்ல, உங்கள் உள்ளமும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், முதலாவது இடப்பனை பரிசுத்தப்படுத்திக் கொள். ஒரு வார்த்தை சொல்லுவது 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்றார் ஆண்டவரே, இது வாசிப்போம். ஏனென்று சொல்லி நாம் எச்சரிக்கையார் அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் இருக்க வேண்டும் என்றால், வசனமா உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஒரு அல்லேலூயா. நம் சபை அதைதான் செய்து கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறேன். நாமே ஒருவேளை யாராயும் ஒரு அந்தமான பரிசுத்த வார்த்தை குளிச்சுக்குள்ள இருப்பிருந்தால் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரையும் குற்றப்படுத்தோ குறை சொல்லோ பலிபீடம் என்ன பண்ணாது செய்யாது. ஆமென். பலிபீடத்தில் நின்று பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியம், அவர் வரும்போது நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நம்மிடத்தில் காணப்பட வேண்டியதான ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே உடையில் நாம் பெண்ணுடைய தரித்தவர்களாக இருந்த பட்சத்தில் அந்த உடையின் வெளிப்பாடானது பரிசுத்தத்தை காட்டுகிறது. அந்த உடையில் மாத்திரமில்லை, உங்கள் உள்ளத்திலும் பரிசுத்தத்தை நாம் செய்து நம்முடைய வாழ்க்கை நடத்தும் வேளையிலே ஹல்லேலூயா அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாரிடத்தில் இருக்காரோ அங்கே விடுதலையோடு கூடிய மனது இருக்கும். ஆமென். என்ன வருது வசனம் சொல்லு, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், உண்மையா இருக்கும், நேர்மையா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் முதல் அவர் சொல்ற காரியம், அவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறால் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்.
பரிசுத்தம் இல்லாமல் நீ என்னதான் செஞ்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று சொல்லுகின்றார். அவன் தரிசிக்கலான மக்களாய் ஆண்டு நம்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். முதலாவதாக ஆயத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான, எதற்காக சொல்கிறேன்? ஒரு சபையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அந்த சபையில் இருக்கிற மக்கள் எப்படி விரும்புவாரு? அவருக்கு பிரியமானவர்களாய் ஏற்ற காரியங்களை செய்யறாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் சொல்ல. நான் பரிசுத்தராய் இருக்கிற போல உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசினால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆமென். ஒரு இன்னும் நான் அதற்கு ஆயத்தமாகவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களால் இன்றே என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய நாமம் மையப்படும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. போதகர் மத்தியில் வந்து இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவரை குறித்தான ஒரு சின்ன ஒரு சாட்சி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பேசுவோம். நாங்கள் அந்த நாட்களில் 2004ஆம் வருஷம் என்று நினைக்கிறேன், அது சபை தான் நடந்தது. பெரிய வயசானவங்க என்ன பண்ணோம்? டாக்டர் என்ற பட்டத்துக்கு தகுதியானவர்கள் சொல்லி நாங்களாம் ஒப்பு கொடுத்தோம். ஆமென். பாருங்க, அப்ப ரொம்ப சின்னது. ஆமென். ஹல்லேலூயா. பாரு, ஆண்டு விரையும் தொட்டு இவருக்கு என்ன பண்ணாரு? டாக்டர் பட்டம் கொடுக்க வைத்தார். இது யாருக்கு இப்படி கிடைக்காது? ஆமென். கர்த்தர் இவரை நினைத்தார். இவர் கண்ட அருமையான இந்த டாக்டர் என்ற பட்டத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு என்ன உயரமெல்லாம் போயிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் நல்ல உச்சத்திலே வைத்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான அப்புறம் நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன தம்பி இப்ப என்ன விட பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அருமையான மதன் அவர்கள் ரொம்ப அதாவது என்ன சொல்லிட்டாரு? அன்பு காட்டு, ரொம்ப இன்னசென்ட், வெகுளியா அன்பு காட்டார். அது எப்படிப்பட்ட காரியம் தெரியுங்களா? யாரு என்ன அப்படின்னு தெரியாது. ஆனா அவரிடத்துல என்ன பண்ணுவாரு? மிக அன்பா இருப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்புதான் இந்த நாளில் வரை உயர்நிலையில வைத்திருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனுக்கு அந்த நாட்களிலே அதை ஒப்பு கொடுத்து அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்ததுனாலே இந்த நாளில் கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளே அவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமானவராக இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாட்டில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இல்லையா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாட்களே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் வந்த நமக்கு அவைகள் நம்மை ஒன்றும் தொடாதபடி கர்த்தரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலே உண்மையான மதன் அவர்கள் சபையை தன் தரப்பிலே மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் உயர்வுகளை கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் அப்படியே ஊழல் செய்யட்டும். அதுக்காக தான் சொல்லுவாங்க. இது மாதிரி பிரான்ச் சர்ச்செல்லாம் நடந்தது எனக்கும் தெரியும். நாட்கள் அவரை அப்படியே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இனி கிளை சபைகள் இந்த இடத்துல இருந்து தோன்றுவாங்க. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப ஸ்துதிக்காக அல்ல, அவரை புகழ வேண்டும் அல்ல, அவர் வைத்த காலை அப்படியே ஸ்ட்ராங்காக வைத்திருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆக நிச்சயமாக இந்த சபை நிமித்தமாக நிறைய கிளை சபைகளை அவருக்கு கர்த்தர் கொடுப்பார்.
எதற்காக? அவர் மேன்மைக்காக, அவருடைய இதுக்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் அவருக்கு உற்ற துணையா இருக்க வேண்டும். ஆமென். சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்பக்கூடாது, அவரிடத்துல இந்த மனசாம கொள்ளக்கூடாது. ஆமென். எல்லாம் இது செய்தாலும் உங்க நன்மைக்கு தான் செய்வார் ஒரு மேய்ப்பர். ஆமென். ஹல்லேலூயா. இனிவரும் காலங்களிலே நீங்கள் அவர் உறுதுணையா இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். பெரிய ஆமென் சொல்லிருக்கணுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கைவிடாத தேவன். ஆமென். ஆகவே சப்ஜெக்ட் பண்றோம். இந்த நாட்களிலே அவருடைய வருகை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இனிமே ஒரு வசனத்தை வாசிப்போம். அவருடைய வருகையில நம்முடைய காரியங்களாம் பார்வைக்கு நேராக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வித காரியங்களாம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி கடந்து போகிறேன். ஏசப்பா வரப்போகிறார். ஆமென். நாம் ஆயத்தம் உள்ளவரா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. எப்படி ஆயத்தம்? அது மத்திய 25ஆம் அதிகாரம் 1 வாசிக்கின்ற 13 வரை கடந்து போகிறது. ஹல்லேலூயா. வாசிமா. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மரவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி என்ன பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அநேக இடங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட இங்க ஆயத்தம் என்று சொல்லி வருகிறவர்களே நாம என்ன பண்ணோம், மிக ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாசிமா தொடர்ந்து. அவர்கள் 5 பேர் அப்படின்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? ஆயத்தமாய் இருந்தார்கள் என்ற அர்த்தம். ஆமென். அப்படிதான் அர்த்தம். பின்னால காரியங்கள் வருகிறவர்களே. ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம். அப்புறம் அப்போ 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆமென். இதுதான் அவங்க ஆயத்தம் இல்லாத ஒரு ஹல்லேலூயா ஆயத்தம் இல்லாத நிலையில் இருந்தார்கள் சொல்லி பார்க்க. வாசமா. ஆயத்தம் உள்ளவர்களோ தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். வரப்போகிறார். ஆனாலும் கூட கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ரொம்ப நேரம் வருவார் என்று காத்ததுனாலே தூங்கி போனார்கள். நடு ராத்திரியிலே அதுதான் கர்த்தருடைய வருகையால் நாளையால் நாம் அறியாது இருக்கிறபடியினால் என்ன பண்ணோம், விழுந்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். வரப்போகிறார் என்பது நிச்சயமாக விட்டது. ஆமென். இங்கே பார்க்கின்ற விடாசமா இதோ மணவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் நாம் நம்மை ஆயத்தம் பண்ணிகளாய் இருக்க வேண்டும். அப்போதான் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். எல்லாரும் 10 பேர் எழுந்துகிறாங்க. எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாலும் ஒரு 5 பேர்கள் என்ன பண்ண, அது பிரயோஜனம் இல்லாத போய்விட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் கர்த்தருடைய வருகையிலே என்ன பண்ணாங்க, கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியோடு நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். ஆயத்தம் இல்லாதபடியா நீங்கள் நடந்துவிட்டு ஆயத்தம் உள்ளவர்களுக்கு போய் நீ கேட்டா அவன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் பத்தாது
எங்களுக்கும் பத்தாது. என்ன பண்ணுங்க, போயிட்டு வந்துட்டாரு, மணவாளன் வந்துட்டாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுவோம், அந்த எண்ணெய் புத்தியுள்ள பிரதித்திரமாக அப்படி நாங்கள் அப்படி உங்களுக்கு கொடுப்பதாக இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் இந்த எண்ணெயை விற்கிறவர்களிடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொண்டார்கள். அப்படியும் சரி வந்துட்டு இருக்காங்க, தீவட்டியை கொடுத்து போயிடலாம் அப்படின்னு போனாங்க. போனா என்ன ஆச்சாங்க, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட மணவாளன் வந்தார். என்ன ரெடி ஆயிட்டாரு. அப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஆமென் ஆமென் இல்லையா? வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அவர் வந்ததினாலே அவரை எதிர்கொண்டு அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்திலே தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இருந்தவர்கள், ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, கல்யாண வீடு என்று சொன்னாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கல்யாண வீடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆயத்தமானவர்கள் பிரவேசித்தார்கள். ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களோ ஆண்டவரே சொல்றாரு, உங்களை நான் அறியேன் என்று சொல்லி அவரை புறமே விட்டு விட்டார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் வசனம் மீண்டும் சொல்லுங்க. வசனம் இல்லமா 13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அவர் வருகையை குறித்து பேசியிருக்கிறார். மாத்திரமல்ல, வருகையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி அவர் பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேதத்தின் மூலம் வசனத்தின் மூலம் நமக்கு கோரிட்டு காட்டியிருக்கிறார். நான் பரிசுத்தரானபடியினாலே நீங்கள் எல்லாரும் பரிசுத்தரா இருங்க. அடுத்த வசனமே சொல்லுது, இது 16 வசனத்துல. ஆகவே கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ண வரப்போகிறார். ஆமென். அந்த பயத்துக்கு நாம் என்ன பண்ணோம், அந்த பயத்தோடு கூட நாம் இருந்து கர்த்தர் வருகைக்கு எதிர்கொண்டு போகிறோம். நாமே ஹல்லேலூயா. அப்படி இருந்தா அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், உயிரோடு இருக்கும் நம்மிடத்தில் கடந்து வருவார். அதான் வசனம் சொல்லு. அப்ப நாம உயிரோடு இருக்கு, நாம என்ன பண்ணோம், அவருக்கு எதிர்கொண்டு போக. இந்த வசனம் தெரியும் இல்லையா, நம்ம வாசிக்கலையா, 4:16 மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கடங்கோ. பின்பு உயிரோடு இருக்கும் நீயும் நானும் கர்த்தர் வரப்போகிறார், அவருக்கு நாம் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல். ஏற்கனவே அவர் யாரை தன்னோடு கூட அழைத்து வந்து வருகிறார், யாரும் அழைத்து வருகிறேன், கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்படி அவரோடு அவர் வரும்போது அவரோடு கூட நாமும் எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றும் கர்த்தரிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. விசேஷமா வேதத்தில் சொல்ல வேண்டும், யாரெல்லாம் கர்த்தரை உயிரோடு எடுத்துக்கொண்டார்கள், எலியா, ஏனோக்கு. ஆமென். ஏனென்றால் அவருடைய செயல்கள் கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக செய்து காட்டினாலே அவர் என்ன பண்ணாங்க, உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றளவும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் வரப்போகிறார். வருகைக்கு நம்மை ஆயத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆமென். என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு களைந்து எறிந்து விடுங்களாமே. பொய் பேசுவது, கோல் சொல்லுவது, ஆமென், எத்தனையோ விதமான காரியம் நாம்
அவன் கர்த்தருக்கு பிரியமான அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வரும்போது நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. அவன் வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரணம். இவையெல்லாம் நம்ம இடத்துல காணப்படும் வேளையில கர்த்தர் வருகையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவைகளெல்லாம் இருந்தால் கர்த்தர் வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமே. அதுக்கு நம்ம நாம் என்ன பண்ணிக்கணும், ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆமே. எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரியுது? ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். ஆமே. நம்ம இல்லையா, முழுமையாய் ஒப்புக் கொடுத்து கர்த்தர் வரப்போகிறார். வருகைக்கு எதிர்கொண்டு போக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. யாரும் போதகர் சொல்லிட்டாங்க, நான் பாடிட்டு முடிச்சுட்டேன், பாடி கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா, தாயே சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா, தாயே சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. எனவே நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஹல்லேலூயா. சரி, இந்த வசனம் நமக்கு தெரியும். உனக்கு எதிராக புறப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். சிஷமாக இந்த சபைக்கு எதிராக எழுதும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். சபை கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. சபைக்கு தலையாய் தேவன் இருக்கிறார். நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை நடத்துகிறதான மீண்டும் ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு விட போறேன். நேரடியான அன்பு தம்பி மதன் அவர்கள் திருமணமான புதியிலே நாங்கள் வந்தவரை சந்தித்த வேளையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப அன்பான ஒரு உபசரிப்பு. ஏற்கனவே அவர் நல்ல உபசரிக்கிற மனுஷன். நல்லபடி எங்களை உபசரித்து எங்கள் உள்ளமெல்லாம் சந்தோஷம் அடையும்படியாக செய்து ஹல்லேலூயா ஒரு அற்புதமான காரியங்களை செய்தார்கள் நாளிலே. அது இன்றும் நினைவில் இருப்பதனால தான் நான் சொல்லுகிறேன். அதே போல இன்னும் மேலும் மேலும் அவர் அன்பு பாராட்டி அநேகரை
பெற்றுக்கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சத்தம்